ஏ வெண்டலு ஏன் உங்களுக்கு இதுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்க? மீன் பொரிச்சு வச்சு என்ன பண்ண போகிற? மீன் குழம்பு வைக்க போறியா? மீன் பொரிச்ச என்ன? மீன் பொரிக்க எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும்ல, அதனால. என்ன இல்லை கையை எடுக்க இருக்க? புளி கரைக்கணும்னா இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறத பார்க்க போகிறோம். கருவேப்பிலை போட்டாச்சுங்க. சுயங்கி சவுண்டே வரல. காஞ்ச கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இல்லை. அடுத்ததாக புளி. புளிசாதம் ஃப்ளேவர் வருதா? இது வந்து மீனோட குழம்பு. புளி நிறையா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. அடுத்தது இருமல். அடுத்தது வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட் மாதிரி. அடுத்து தேவையான அளவு உப்பு. நீ வந்து எவ்வளோ போடுற? தேவையான அளவுன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ இந்த எகத்தரம்லாம் என்கிட்ட பேசாத. நம்ம தேவையான அளவு தான், அப்படிதான் சொல்லுவாங்க. அது நான் ஸ்பூன் கணக்கெல்லாம் நான் வைக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாரும் இத்தனை ஸ்பூன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போடுறீங்க போகிறோம் கொலையா கொள்ளாதம்மா நீங்கள். நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மசாலா, வீட்டு மசாலா. காரத்துக்கு தேவைன்னா காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். நான் வந்து காரம் அதிகமாக போடுவேன். அதெல்லாம் குழம்பு கூட்டி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சோடனே மீன் போட்டுடலாம்.